எஸ் டாக்டர் அரவிந்த் சுந்தரராஜ் ஹியர். இந்த சுதந்திர தினம், இந்த கொடி வந்து இவ்வளவு சுதந்திரமாக பறக்குது இன்னைக்கு. ஆனால் இந்த நாட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. தட் மீன்ஸ் நம்ம ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் ஒரு மெடிக்கல் காலேஜில் 36 hours டியூட்டி பார்த்துட்டு 8 hours டியூட்டிஸ் தான் 8 hours தான் டியூட்டி பார்க்கணும் ஒரு ஆள். அதுவும் டாக்டர் ரொம்ப ப்ரிசைஸாக வேலை பார்க்கக்கூடியவங்க. ஸோ அவங்க கான்சன்ட்ரேஷன் 45 minutes தான் ஒரு ஆளால் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் அவ்வளோ பேஷண்ட் லோடு இருக்குது. ஸோ தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு டூ டியூட்டி ஃபார் 8 hours முடிக்க முடியுமானா முடியாது. அப்போ அவங்க 36 hours டியூட்டி பார்த்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த டியூட்டியில் மிட் நைட்டில் 2 AM அந்த போலீஸ் சைடில் இருக்கிற அந்த வாலண்டியர் இல்லை ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் மற்றும் பல நபர்களால் கேங் ரேப் பண்ணப்பட்டு அவங்க ஒரு கொடூரமான முறையில் மர்டர் பண்ணப்படுறாங்க. இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்கள சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட டீன் அண்ட் அஃபிஷியல்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை அந்த பொய்யை வந்து மறைக்க முடியாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ரொட்டஸ்ட்டையும் ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க. இப்போ அது ஆல் இந்தியா லெவலில் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கொடி மேலே பறக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்ச்சி வருது இல்லையா? அந்த உணர்ச்சி வந்து இந்த இன்சிடெண்ட் நடந்த அந்த ஏரியாவில் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட உணர்ச்சிகள் இதையும் நம்ம ஒரு 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 கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ஐஎம்ஏ மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டு இனிமேல் எங்கேயுமே எந்த ஒரு மகளிருக்கும் நடக்காத வகையில் இதற்கான என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க முடியும், ஆக்கப்பூர்வமான ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பேப்பரில் பிரசிடென்ட்டு, செக்ரட்டரி, ட்ரெஷரர் போட்டு சைன் பண்ணிவிட்டு அனுப்புறது இல்லை. நடவடிக்கை என்ன ஆக்டிவாக எடுக்க வேண்டுமோ அதற்கான சட்டங்களையும் அதில் திருத்தங்கள் செய்து இந்த மக்களோட மனசுகள்லையும் டாக்டர்னா ஏதோ ஒரு அது பார்த்துக்கலாம், அவன் என்ன டாக்டர் தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட்னஸோட தான் நம்ம இன்றைக்கி ஒரு காமன் பப்ளிக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஒரு காமன் பப்ளிக்கு ஒரு நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது இஷ்யூனா அதை வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து ஒரு நாயை கூட நீங்கள் யாராவது விட்டு வைக்கிறீங்களா? ஒரு நாய் அடிபட்டுனா எத்தனை பேர் இன்றைக்கி வராங்க. ஆனால் ஒரு டாக்டரை போட்டு தூக்கி அடின்னு அடிக்கிறாங்க. எவனும் கேட்குறது இல்லை, கண்டுக்கிறதுக்கு நாதியும் இல்லாமல் தான் இன்றைக்கி பல இடங்களில் இருந்துகிட்ருக்கு. நிறைய ஃபீமேல் டாக்டர்ஸ்க்கு ஒர்க் ப்ரெஷர். அந்த ஒர்க் பிளேஸில் மேல் டாக்டர்ஸு, சீனியர் டாக்டர்ஸு, சர்வீஸ் டாக்டர்ஸு, இன் சர்வீஸ், நான் சர்வீஸ் டாக்டர்ஸ் இப்படின்னு எந்தெந்த கேட்டகரி எடுத்தாலுமே எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லையும் அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒருத்தரோட மென்டலி ஃபிட்டாக வேலை பார்க்குற டாக்டர்ஸுக்கு இவ்வளவு அழுத்தங்கள், ஃபிட்டாக இருந்து அவங்க வந்து ஒரு மென்டலி ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அதை ப்ரீச் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு மென்டலி வந்து அவங்கள ஃபிட்டாக வைக்காமல் அவங்களோட இடமும் அவங்களை சுற்றியுள்ள இடங்களிலிருந்தும் அழுத்தங்கள் வரும்போது அவனோட வேலையே கரெக்டாக பார்க்க முடியாமல் இருக்கிறான். இதில் வெளியே இருந்து வேற வந்து திறந்து விட்ட டாக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இன்னொன்று வந்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதிகளும் இல்லை. ஒரு டாக்டரு, ஒரு ஃபீமேல் டாக்டரு, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வேணுமா இல்லையா? ஒரு ஃபீமேல் டாக்டரு இந்த 70+ years ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் ஒரு ஃபீமேல் டாக்டரு ஒரு ரெஸ்ட் ரூம் வேணுமா? இல்லை அவங்க கொஞ்சம் படுக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கிறது ஏதாவது சிஸ்டம் இருக்கா? இல்லை அதுக்காவது அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கா? இல்லை அதுவும் இல்லை. அந்த ரூமில் ஒரு பேஷண்ட்டை போட்டு வச்சுட்டாங்களாம். ஸோ இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் அதனால் ஒரு டாக்டர்ஸுக்கு 8 hours தான் அவங்க வேலை பார்க்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தா அந்த பேஷண்ட்டே சஃபர் ஆகும். ஸோ 8 hours தான் ஒரு டாக்டர். அது வந்து MBBS ஃபஸ்ட் இயர் MBBSலேருந்து அவங்க பிஜியாக இருந்தாலும் டிஎம்பிஜியாக என்ன வேணா இருக்கும். ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரெக்னென்ட் மதர் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்க, 1 hour ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரெஸ்ட் ரூமோ இல்லை ஏதாவது கொடுக்குறீங்களா? தாய்ப்பால் அறை வச்சுருக்கீங்களா ஃபீடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி? இப்போ வேலை பார்க்குற எல்லா இடத்துலையுமே தாய்ப்பால் அறை வைக்கிறீங்களா? நீங்கள் வந்து அதாவது இஃப் இட் இஸ் மெடிக்கோ டாக்டர் அப்படின்னா நீங்கள் எதையுமே வந்து அப்படி உண்மையால அந்த கொடி பறக்குது பாருங்கள். அந்த கொடி பறக்கிறதுக்கான மீனிங், த ரியல் ஃப்ரீடம் டு எ டாக்டர், டு எ ஹியூமன், அதை வந்து நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம அச்சீவ் பண்ணுறது அன்றைக்கி தான் இந்த அளவுக்கு கொடி பறக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த விஷயத்தை ஈஸியாக விட முடியாது. இதை வைத்து நாம் அனைவரும் அடுத்த பாடத்தை படித்து அதன் மூலம் நம்மையும் நமது மருத்துவ சமுதாயத்தையும் காப்போம் என்று தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம்.
हम लोग यहाँ के डॉक्टर हैं, हम लोग बहुत बुरी तरीके से फंसे हुए हैं। यहाँ का कोई भी जो नॉर्मल पुलिस है वो कंट्रोल नहीं कर पा रहा है। ये लोग हजारों के संख्या में मॉब आया है जो यहाँ का जो भी इन्वेस्टिगेशन की जगह पे सैंपल होना चाहिए उसको टैंपर करने के लिए ये लोग आए हैं, पूरा तोड़ दिए हैं।